மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து இவரோட ஜீவசமாதி ஐதீகம். இவர் வந்து போகர் வந்து உன்னோட பேர் கொண்டவர். இவர் வந்து அவர் பேர் வந்துட்டு இவர் வந்து டைரக்டாக வந்து இவரோட குருநாதர். இவர் அப்புறம் 2 பரம்பரை சொல்லுவாங்க, 3 வர்க்கத்தவர் அகத்திய வர்க்கத்தவர்னு சொல்லிட்டு. சரியா? இவர் வந்து போகர். இவர் சைனாவிலிருந்து வந்திருக்கிறாரு. இவர் தான் வந்து நவபாஷானத்தை முதல்ல கட்டினார். நவபாஷானா 9 பாய்சன்ஸ் வந்து கரெக்ட் ப்ரொபோஷனில் மிக்ஸ் பண்ணால் அந்த எல்லா பாய்சன்ஸும் சேர்ந்து ஒருத்தர் வந்து இம்மார்ட்டலாக இருக்கிறதுக்கான ஒரு மெடிசன் வரும். இம்மார்ட்டல்னா சாகாமல் இருக்கிறது. டோ டெத் ஃபாரெவர் லைஃப் ஃபாரெவர். பழனி மலையில் இருக்கிற முருகன் சிலையை செஞ்சவர். அந்த முருகன் சிலை எங்கே செஞ்சாங்கன்னா திரு ஈங்கோய் மலை அப்படிங்கிற ஒரு மலையோட அடிவாரத்தில் செஞ்சாங்க. யார் செஞ்சாங்கன்னா வந்து இவர், புலிப்பாணி, இன்னொருத்தர் பேர் தெரியல, 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்க நவபாஷான சிலை. இந்த நவபாஷான சிலை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 7-8 சிலை செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் இன்பர்ஃபெக்டாக ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு ஊரில் இருக்குது. சரியா? இவர் வந்து ராமதேவர் ஜீவசமாதி நடந்துச்சு. நான் கடைசியாக சொல்கிறது திண்டுக்கல்ல ஒன்று. ராமதேவர் திண்டுக்கல் போகிற வழியில் இருக்குன்னு சொல்கிறாங்களா தெரியல. இவர் வந்து கொங்கரர். சரியா? இவர் தான் வந்து திருப்பதி மலை இருக்குதுமா, அங்கே வந்து இவரோட ஜீவசமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. இவரும் வந்து 15 பண்ணவர். சரியா? அதுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. இது காலாங்கினா வந்து காலம் அப்படின்னா வந்து டைமே வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டவர். இதுதான் வந்து இது வந்து நம்ம இங்கே பக்கத்தில் வந்து காலாங்கினாரோட ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா 16 ஷேட்ஸ் இருக்கிற ஒரு லிங்கம் இருக்குது. இல்லைங்க, கும்பகோணம் இல்லை, நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கீங்க. இங்கேருந்து நம்ம சேலம் போகிறதுக்கு ஒரு வழி போகிறோம் பார்த்தீங்களா? தென் பொன்பரப்பு வந்து இருக்குது. அது வந்து தென் கரைக்கோட்டைன்னு வரும். இடைக்காடு வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறார். இடைக்காடு வந்து நம்ம இடைக்கழி நாடுன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி பக்கத்தில் இவரோட ஆரிஜின். இவரோட ஜீவசமாதி வந்து திருவண்ணாமலையில் இருக்குது. திருவண்ணாமலையில் ஆதி கைலாசநாதர் கோயில், ஆதி இந்த அடிவாரத்தில் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை சுற்றி சொல்கிறாங்க. இவரோட ஜீவசமாதியே அதுக்கப்புறம் கோயில் கட்டி அந்த கோலத்திலே இருக்குது. அங்கே தான் சொல்கிறாங்க. தான் வந்து டிக்கெட் போட்டு மாற்றிட்டாங்க. சொல்கிறாங்க அந்த சாணம் கொட்டுறது வெள்ளூர் செடிக்கு அங்கே தான் சமாதி. அது ஒருத்தர் தெரிஞ்சவங்க அந்த இடத்துல வந்து சும்மா நடந்துட்டு போவார். அப்புறம் இவருடைய ஜீவசமாதி தான் மக்கள் எல்லாம் பண்ண அதை காம்பவுண்ட் வந்து ஆகிட்டாங்க. அந்த 20 வருஷத்துக்கு போகுது. இதில் என்ன ஒரு பிரச்சனை, இது வந்து நவக்கிரகங்களை ஒருத்தர் பார்த்துக்கூடாதுன்னு வச்சது இவர் தான். அதுதான் திருநெல்வேலி போனால் 80 வருஷம் இருந்தாலும் ஜீவன். ஆனால் என்ன காரணம் அது ஒருத்தர் பார்த்துக்கூடாது அப்படிங்கிறது? ஒரு ஆக்சுவலாக வந்து நவகிரகங்கள் வந்து எல்லாம் ஒன்று இருக்கிறப்ப வந்து பெரிய பஞ்சம் வரும். ஒன்று சேர்ந்து இருக்கும் போது, கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும் போது பஞ்சம் வர்றப்ப என்ன பண்ணுறாரு, இடைக்காரர் வந்து அந்த பஞ்சம் வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீடெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு, திணை எல்லாமே சேர்ந்து கலந்து வந்து கட்டிடுறாரு. சரியா? கீழே வந்து என்ன பண்ணுறாரு, ஆட்டுக்கெல்லாம் வந்து எருக்கும் பால் வந்து எருக்கஞ்செடியை சாப்பிட்றதுக்கு பழக்கிறாரு. பஞ்ச வருஷக்கால செடி கூட சாப்பிட்டா போச்சுல, அந்த மாதிரி வந்து ஜீவராசிக்கு பயன்படுத்தி விட்டுருவாரு. அப்போ வந்து பஞ்சம் வர்றப்போ எந்த செடியுமே இல்லாதப்போ அவர்கிட்ட மட்டும் எல்லாருமே தானியம் இருக்குது. ஏன்னா வீடு ஃபுல்லாகவே தானியத்தை கட்டி வச்சுக்காரு. அதுலேருந்து ஆடு சாப்பிட்டு போய் உரசம் தெரியுமா, அதில் கீழே உள்ளது எடுத்து சமைச்சுக்குவாரு. அந்த மாதிரி இருக்கு. ஆட்டு வந்து எருக்கம்பாலாம் செஞ்சு இதாயிரும். புதமை என்னன்னா இடைக்காரர்களுடைய சிறப்பு அது ஏன் ஒன்றா எம்பெருமான நோக்கி தான் நிற்பாங்க எல்லாரும். சாமி இருப்பார், சாமி நோக்கி தான் எல்லாம் லைனாக நிற்பாங்க.
இவருக்கு கொடுக்குறக்கூடிய கட்டளை இவருக்கு தெரியக்கூடாது. சாமியுடைய கட்டளைக்காக இருக்கிறவங்க தானே அந்த நவக்கிரகம். அப்போ இங்கே வந்து என்ன உனக்கு என்ன குறை, இவர் என்ன குறை, இவர் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கொடுத்த பணி நீங்கள் செய்துட்டு இருக்கணும். அதான் அப்படியே ஒருத்தர் மாற்றி மற்ற கோயிலில் அங்கே தான் மூலாதாரம் இடைக்காட்டு சித்தர் தான் வந்து நவக்கிரகங்களை மாற்றி வச்சுருக்காரு. குதம்பை சித்தர் வந்து மாயவரத்தில் இருக்கிறார். மாயவரத்தில் வந்து குதம்பையோட மாயவரத்தில் 4-5 சித்தர் வந்துடுவாங்க. கரூர் நம்ம ஊருக்கு கரூர். நான் அடிக்கடி நெல்லூர் போவேன். சதாசிவம் கரூர் போனா ஒத்தவேட்டி சாமி அதை அதான் பார்க்க முடியும். நான் பக்கத்தில் இது வந்து பட்டினத்தார் திருவொற்றியூர் பாடல் மனே வந்து இவர்கிட்ட வந்து மகானா வளர்ந்தாருன்றதா வந்து ஐதீகம். சரியா? அருணகிரிநாதர் இவர் தான் வந்து திருப்புகழ் பாடலர். திருவண்ணாமலையில் முத்தை திருப்பத்தி திருநகை கிளிக்கூருக்கு வந்து கீழே கீழே. அதாவது அவருக்கு படிப்பு ஞானன்றது கிடையாது. அவர் பயங்கரமாக எல்லா போகத்தில் இருந்தவர். கடைசியில் நான் செத்துன்னு அந்த நிலையை விட்டுன்னு தான் மேலே கோபத்து மேலே ஏறும்போது வந்து உழுவார். உருவத்துவம் தாங்கி முடிச்சுடுவார். அப்புறம் ஏன் என்னை காப்பாற்றணும் கேட்கும்போது தான் நீ இந்த உலகத்தில் புகழ் பரப்பணும் என்று சொல்லும்போது தான் அவர் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்ன முத்து முட்டா நீ பாருங்கம்மா அது முட்டை தருங்க. அப்போதான் நாக்கில் எழுதுவார். நீங்கள் படம் போட்டு பாருங்கள். அருணகிரிநாதர் படம் பாருங்கள், யூடியூப்லேயே வரும். நாக்கில் எழுதுவார். அதனால தான் திருப்புகழுக்கும் திருவாசகத்துக்கும் உருகாதார் யாரும் வேணும். திருவாசகம் இறைவனால் எழுதப்பட்டது. திருப்புகழ் வந்து இறைவன் சொல்லி எழுதப்படும். இறைவன் சொல்லி எழுத மாதிரி நல்லா திருவாசகம் திருப்புகழ். ஓகேவா? சாதகம் அதெல்லாம் வந்து நேச்சுரலாக ராக்ஸ் வந்து இதில் வந்து ரோல் ஆகி அதில் வந்து இது எல்லாமே லிங்கம் எல்லாமே வீடை மட்டும் செஞ்சு அது மேலே வச்சுருவாங்க. அதெல்லாம் இந்த இது மாதிரி இப்போ நான் அந்த மாதிரி இதாங்க இதெல்லாம் திருமூர், இதெல்லாம் திருவனந்தபுரம் திருமணத்தில் 2ஆம் திருமுறைக்குள்ள பாடம் 4 வரி வரக்கூடிய கூட இதுதான். இவர் தான் வந்து நம்ம தியானம் பண்ணுறதுக்கான சீக்கிரம் சொல்லி கொடுத்தாலே இவர் தான். திருமந்திரம். அந்த சீக்கிரம் தெரிஞ்சால் பெரிய தியானம் பண்ணிடலாம். ஏற்று இறக்கி இருகாலும் பொழிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் கூறியதுவானே அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இது திருமூலர் வீட்டில் திருமந்திரம் இருக்கு. இது வந்து அதுக்கப்புறம் விக்டேரியா, இது வந்து விக்டேரியா வால் சித்தர். ப்ளஸ் பேன் இண்டியா நோன் பர்சன் இல்லையா? யாரும் புரிய மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு இது வாங்கியிருக்கிறார். விநாயகர் கட்சியில் இவர் பூஜைக்கு வந்துருவார். காகம் வந்து நார்த்தில் வந்து அகஸ்தியர்னு சொல்லுவாங்கம்மா. இவரையும் நார்த்தில் வந்து நாட்டின் அகஸ்தியர்னு சொல்லுவாங்க, நம்ம அகஸ்தியர்னு சொல்லுவாங்க. அகத்தியரோட ஜீவசமாதி வந்து 3 இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக சொல்ல முடியாது. இதில் வந்து கும்பகோணத்தில் வந்து அகத்தீஸ்வரர் கோயில் அங்கே இருக்கிறதா நம்புகிறாங்க. ஒன்று. 2வது வந்து திருவனந்தபுரம் வந்து அனந்தசயனம், நம்ம இவர் பெரிய கோல்டு எடுத்தாங்களோ ஒரு கோயில் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. 3வது வந்து அகத்திய மலையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதிகை மலை. தீர்த்தமலை போனீங்கன்னா அங்கே வந்து அவர் பொதிகை வந்து இன்னும் பொதிகையில் வந்து ஒரு குரூப் ஆஃப் காணி மக்கள் வந்து இவர் குலதெய்வமாக கூப்பிடுறாங்க. அதுலேயும் வந்து எவ்வளோ வற்றாத வெய்ய வந்து தண்ணி வந்துட்டு இருக்கும் அகத்தியர் தீர்த்தமலை. இவர் வந்து கோரக்கர். இவர் தான் வந்து வடக்கு பொய்கை நல்லூரில் இருக்கிறார். எங்கே கரைக்கால் போகிற நாகப்பட்டினம் பக்கத்தில் வடக்கு பொய்கை நல்லூர். அவர் 12 இடத்துல அவர் அங்கே கோர்ட் உத்தரப்பிரதேசம் கோரக்பூர். ஐயா அற்புதமான ஆலயம். வாய்ப்பு போயிட்டு வந்தேன். 5 நாள் கோரக்பூர். சரியா? காலையில் ஆதார் கார்டு அங்கேயே இருக்குங்களா கோரக்பூரில்?
ரயில்வே ஜங்ஷனில் பக்கத்துல தான் ஒரு அற்புதமாக ஒரு நாள் ஃபுல்லாக யோகி போன வருஷத்துக்கு ஒன்று பற்றி அந்த உணவே அந்த இயற்கை நல்லா இருக்கு. அந்த இந்த மாதிரி சவுத்தான் அதிகமாகலாம் கிடையாது. மற்ற ஆளுங்கெல்லாம் நம்ம இடத்துல சாப்பிட்ற மாதிரி போகும்போது கேட்டில் செக்யூரிட்டி துணை ராணுவம் இருக்கும். ஓ அதான் கால வடுகன். வடுகன்றது வந்து பைரவர். இவர் தான் வந்து கால வடுகன், கால பைரவர். கூட்டு உதைத்தான். கூட்டு உதைத்தான் வந்து மிருத்யுஞ்சயர் சொல்லுவாங்கல்ல, மிருத்யுஞ்சயர். கூற்று அப்படின்னா யமன். யமனை வந்து எட்டி உதைச்சாரு அப்படின்னு அர்த்தம். இவர் திருவாரூரில் இவரோட ஜீவசமாதி. திருவாரூரில் கமலாம்பிகை அம்மன் இருக்கிற இடத்துல இவரோட ஜீவசமாதி. சரியா? அடுத்தது பாம்பாட்டி. பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர்னு சொல்லுவாங்க. ராமேஸ்வரத்தில் இருக்கு இவரோட ஜீவசமாதி. நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். புலிப்பாணி. புலிப்பாணி வந்து கோகர்ண அவரோட சிஷியர். அவனோட சிஷியர் தான் புலிப்பாணி. சரியா? இவரோட ஜீவசமாதி வந்து கீழே பள்ளிமலை அடிவாரத்தில் ஆசிரமம் இருக்கு. ஒரு ஆசிரமம் இருக்கு, அதில் இருக்கு. பெரியார் மறந்து போச்சு எனக்கு எங்க ஜீவசமாதி இருக்கு. இவர் தான் வந்து இங்க இருக்கு இரும்பை. இரும்பையில் வந்து இவரோட ஜீவசமாதி இருக்கு. இவரு இங்க மட்டும் தான் இருக்கிறாரு. மகாகாலம். இரும்பை, அம்பர், உஜ்ஜைன், இரும்பை மூணு மகாகாலம். குலத்தியர் தேர்ந்தோம். இவரோட ஜீவசமாதி எங்க இருக்குன்னு தெரியல. மச்சமுனி. மச்சமுனிங்கிறது வந்து இவர் வந்து ஓ விருப்பம். ஓ புலத்தியரோட ஜீவசமாதி வந்து பாபநாசத்தில் இருக்கு. புதிய மலை அடிவாரம் பாபநாசம். சட்டாநாதர். சட்டாநாதரோட ஜீவசமாதி தான் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கு நினைக்கிறேன். ஆமாம். அகப்பையும் தெரியாது, காக்கப்புத்தனும் தெரியாது.